புதுசாக டிஃபன் வந்தாலும் நம்ம ஊர் மசால் தோசைக்கு இருக்க டேஸ்ட்டே தனி தான். இந்த மசால் தோசை அப்படியே பிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து ஒரு பைட் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம டின்னர் சீரீஸோட டே 3 ஸ்பெஷல் மசாலா தோசை. வெல்கம் டு ரெசிபிஸ் இன் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம தோசை சுடலாம். அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை தாராளமாக ஊற்றினா தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே ஷெஸ்வான் சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். அத்தென்டிக்காக யூஸ் பண்ணுற ரெட் சட்னி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கையும் ஒரு சைடாக வச்சு இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம மசால் தோசை ரெடி. நல்லா கிறிஸ்பியாக அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டின்னர் சீரீஸோட நெக்ஸ்ட் வர சீரீஸ் நீங்களும் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்மேடாக ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச மாதிரி மில்லட் பிஸ்கெட், ஜாம் பிஸ்கெட்னு 10 டைப்ஸில் பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இது 100 கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்லட் லட்டு 9 டைப்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. மில்லட் ப்ரௌனிஸே எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. அசார்ட்டட் ப்ரௌனிஸ், டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் டீ கேக், மினி சாக்கோ சிப் குக்கீஸ், மினி குக்கி டீன்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.